நம்ம வீட்டில் எல்லாம் சௌரியங்களா? வெல்கம் டு வைஃபி 365. நாட்டுக்கோழி சாறு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இந்த ரெசிபியை. எங்கள் ஊர் பக்கம், அதாவது கிராமத்து சைட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி அப்படியே வந்து செய்கிறது தான். கலக்கி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முக்கியமான விஷயமே வந்து இதுக்கு சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணும். சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டுக்குங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். மெயினாக இதுக்கு வந்து நாட்டு கொத்தமல்லி, அதாவது தனியான்னு சொல்லுவோம்ல, அது வந்து நாட்டு மல்லியாக கிடச்சா பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா ஹைப்ரிட் மல்லியாக இருந்தாலும் ஓகே, தாராளமாக எடுத்துக்கோங்க. நாளைக்கு சொல்கிற அளவுகள் எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கு அளவு. 6 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு கொத்தமல்லி, 1/2 கிலோனா 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது கூட 3/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம். மெயினாக வந்து ஜீரகம் மட்டும் அதிகமாக போட்டால் கச்சல் ஸ்மெல் வந்துடும். அதனால் ஜீரகம் நான் சொல்கிற அளவு மட்டும் போதுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு. இது வந்து நாட்டுக்கோழி சாறு அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் லிமிட்டாக போட்டாலே நல்லாயிருக்கும். மிளகு காரம் வந்து நான் டீஸ்பூனில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கேன். இப்போ வந்து 1 பை 1 வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஏன்னா லேஸாக வறுத்தாலே போதும். 1 பை 1 எல்லாமே அடுப்பில் சேர்க்க ஆரம்பிச்சுட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மெயினாக அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். அடுத்ததான் கிராம்பு, ஒரு 5லேருந்து 6 கிராம்பு, ஒரு 6லேருந்து 7 பட்டை, ஒரு துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனைஸ், கொஞ்சமாக வந்து கல்பாசி, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே இன்னும் குறைச்சிக்கலாமே தவிர இதை எதையுமே அதிகப்படுத்த வேணாம். சிம்மிலே இருக்கட்டும். அடுத்ததாக காரத்துக்கு காஞ்ச மிளகா தான் சேர்க்க போகிறேன் நான் அன்றைக்கி. ஒரு 10லேருந்து 15. நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதுதான் அளவு, இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். மிளகு காரத்தை வேணால் கொஞ்சமாக கூட்டிக்குங்க. மிளகா காரம் இதுவே போதும். லேசாக சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க கைவிடாமல். ஓரளவுக்கு சூடேறினதுக்கப்புறமா அந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நான் ஏன் திரும்ப சிம்மில் வைங்கன்னு சொல்கிறேன்னா மசாலாலாம் கரிஞ்ச வாடை அடிக்கும். அதனால் சிம்மில் வச்சே வருங்க. மேக்ஸிமம் லேசாக கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். அடுத்தது அதே வடை சட்டியில் சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 அளவு. எக்ஸ்ட்ரா போட்டோம்னாலும் போட்டுக்கோங்க. 30 போடலாம் தாராளமாக 1 கிலோ சிக்கனுக்கு வந்து. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. கருவேப்பிலை கொஞ்சமாக மசாலாவுக்கு. வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் வதக்கிறது தான் வந்து இதோட டேஸ்ட்டே இருக்குது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சோம்ல மசாலா, அந்த மல்லி மிளகாய் இதெல்லாம் அது கூட சேர்த்து ஒரு வணக்கு. இதையும் வந்து சிம்மில் வச்சுருங்க. நம்ம மசாலா சேர்த்து உடனேவே வந்து ஒரே ஒரு சின்ன டிப்பு, சில சமயத்தில் மிக்ஸி ஜார் வந்து மல்லியெல்லாம் கொரகொரப்பாக தான் இருக்கும், நல்லா அரைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வறுத்த மசாலாவை ஒரு ஓட்டிட்டு மிக்சியில் அதுக்கப்புறமா வந்து வெங்காயத்தோடு சேருங்க. அதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படும். இஞ்சி பூண்டுக்கு வந்து நான் பேஸ்ட்டாக சேர்க்கல இன்றைக்கி, சும்மா 1-2 கொட்டி தான் சேர்க்குறேன். 6லேருந்து 7 பல் போல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அவ்வளோதான். இந்த மாதிரி இடிக்கல் இருந்ததுன்னா இடித்து போடுங்க. அப்படி இல்லைன்னா பருப்பு மத்து, அப்படி இல்லைனா பூரிக்கட்டை இந்த மாதிரி இருந்ததுனாலும் இடித்து போடுங்க. 1-2 இடித்து போட்டாலே போதும். இப்போது மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறின மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்றி அரைக்காமல் நல்லா பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 4 சுற்றுனதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக ஓட்டி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது நாட்டுக்கோழி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து வாங்குறப்போ மேக்ஸிமம் தோலை வந்து ரிமூவ் பண்ணி தான் வாங்கிடுறது. இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது மசாலாவை நான் ஒரு 1லேருந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னொரு குட்டி டிப்பு, நம்ம ஃபஸ்ட்டு வதக்கணும்ல அந்த மல்லி மிளகா அந்த மசாலா கலவையெல்லாம் சேர்த்து அதை வந்து நீங்கள் தனியாக பவுடர் பண்ணி வச்சு தாராளமாக சிக்கன் குழம்புக்கும் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த சிக்கன் கூட நம்ம அரைச்ச மசாலா கலவை, சும்மா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், கொஞ்சமாக கருவேப்பிலை, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. மிக்ஸ் ஆகிற மாதிரி மசாலா எல்லா இடத்துலையும். கை வச்சு கலக்கினாலும் ஓகே தான். மேக்ஸிமம் 3/4 மணி நேரம், அப்படி இல்லைனா ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற விட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர், அப்படி இல்லைனா ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேருங்க. உங்களுக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றோம்னிங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக வேணும். அப்படி இல்லை சூப்பாக குடிக்கிற பட்சத்துக்கு வந்து நல்லா தண்ணியாட்டவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் இருக்குன்னு. ரொம்பலாம் தண்ணியாட்ட வச்சிங்கன்னா இலையில ஊற்றுறப்ப நிற்காது, ஓடி போயிடும். விசில் வந்து நான் அன்றைக்கி ஒரு 5லேருந்து 6 விசில், மேக்ஸிமம் 7 விசில். உங்கள் குக்கர் அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து விசில் விடுங்க. எப்படி வேகுமோ அதை பொறுத்து விசில் விடுங்க. கடைசியாக வந்து தக்காளி ஊற்ற போகிறோம். ஒரு 2 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க, பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி. சிக்கன் வந்து கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். அப்படியே சாப்பிட விருப்பப்படுறவங்க சாப்பிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து வறுக்க போகிறேன். சின்ன வெங்காயம் அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து சிக்கன் எல்லாமே அது கூட எடுத்து போட்டுருவேன்.
எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக காரத்துக்கு பெப்பர், அப்படி இல்லைனா அந்த குழம்பே வந்து ஒரு 2 கரண்டி மோந்து ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாய்.